welcome to Sattu Buttu Samayal. இன்னைக்கு நம்ம Sattu Buttu Samayalல பார்க்க போற ரெசிபி KFC ஸ்டைல் chicken. அதை எப்படி சுலபமா வீட்ல செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. KFC chicken செய்ய தேவையான பொருட்கள்: chicken boneless, மைதா, corn flour, bread crumbs, pepper தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, chilli powder, ginger garlic paste, lemon, egg ஒரு நம்பர், salt, oil. ஒரு எக் வந்து பீட் பண்ணி தனியாக பீட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சிக்கன் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் சிக்கன் மேலே இதில் மசாலாலாம் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன், இது அரை ஸ்பூன் அளவு, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், டர்மரிக் ஒரு 1/4 டீஸ்பூன், பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன். நீங்கள் யூஸ் பண்ணுற சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சில்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் இப்போ போடுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். சால்ட் ஒரு ஸ்பூன், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 எக்கு ஊற்றுங்க. சிக்கன் போட்டுட்டு தேவைப்பட்டால் மீதி இது பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பீஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதில் சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால மீதி இருக்கிற முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் இதுக்கு ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற சிக்கன் அளவுக்கு நீங்கள் முட்டை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். 20லேருந்து 30 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு இது பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. கடைசியில் லெமன் வந்து ஒரு 4 ட்ராப் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இது வச்சுருக்கிறது வந்து அயன் கடாய் தான். சின்ன சைஸ் வச்சுருக்கேன். அந்த நான்வெஜ்னால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கு தேவையான பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை வந்து உடனே யூஸ் பண்ணிடணும். அதனால் இது எண்ணெய் காயறதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் க்ரம்ஸில் வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக போட்டு இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். இது வந்து போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கிறது. நீங்கள் வேணால் போன் கூட சேர்த்து கூட இது பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ உங்கள் இஷ்டம்னா. இப்போ பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு பரட்டி எடுத்தாச்சு. இது வந்து இப்போ ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்லிம் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. கொஞ்ச நேரம் அப்படி வேகட்டும். ஸ்லிம்மில் வச்சு வேகணும். அப்போ தான் சிக்கன் வந்து வேகும். இது ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த பக்கமாக செவந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப தீய விடக்கூடாது. ஸ்லிம்மில் வச்சே பண்ணுங்க. அப்போ தான் சிக்கன் வேகும். இப்போ வந்து சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை பாருங்க, நல்லா முறைன்னு வந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்லா ஆயிலை வடிச்சிட்டு எடுங்க. இப்போ மொறுமொறுன்னு KFC ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து மயோனைஸ் கூடயும் சாஸ் கூடயும் சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.